வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இதோட தொட்டுக்க என்ன பண்ண போகிறோம்? கோபி மஞ்சூரியன். ஒரு கடைக்கு போனாலே எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் மஞ்சூரியன் தான் அங்கே சொல்லி கேட்பீங்க. இன்றைக்கி அந்த ரெசிபியை நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. அதுவும் பர்டிகுலராக இந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி டாஸ் பண்ணுறது. சில பேர் ரைஸ் டாஸ் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப நேரம் டாஸ் பண்ணி அந்த அரிசியிலே உடஞ்சிரும். அதே டைமில் ரொம்ப மசாலாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குடமிளகாய் ஒரு நம்பர், பொடிசை நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 3-4 ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி அந்த பேனில் நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சூடான எண்ணெயை இந்த மாதிரி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த பேனில் போட்ட பிறகு உடனே டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த பேன் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது, ஆனால் வெங்காயம் வதங்கியிருக்கும். அப்படி இருந்தால் டேஸ்ட் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கேன். அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய், அதுக்கப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த கேரட் பீன்ஸ் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸ் தான் இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஸ், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டார்க் சோயாவில் சால்ட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். இந்த ரைஸோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்களோ அப்போ தான் இந்த ரைஸை பாயில் பண்ணி டாஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாயில் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸும் அந்த ரைஸும் டாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரை ஆன அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சீசனிங் பவுடர் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த சுகர் பவுடர். இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படி டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணும்போது நடுப்பகுதியில் உங்கள் கரண்டி வச்சுட்டு உங்கள் கடாயை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி பக்குவமாக வரும். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்கான பொருள் நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருக்கும், கேரட்டு, பீன்ஸ், வினிகர், உப்பு, ஒயிட் பெப்பர் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஆனால் அந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி டாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கும்.
இது தொடர்ந்து கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். கோபி மஞ்சூரியன் தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷுக்கு தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கோபி மஞ்சூரியனுக்கு பேட்டரை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகி நீட்டாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுறோம். அதுக்கப்புறம் மைதா போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உப்பு, ஒயிட் பெப்பர், சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி ஊற்றி இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காலிஃப்ளவர், மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே டுகெதர் மிக்ஸ் ஆகிருக்கணும். நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும். தண்ணியாக அந்த பேட்டர் மாதிரி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்துருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் கடை சூடாக இருக்கா, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் எப்படி வெந்திருக்கு சொல்லி செக் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த காலிஃப்ளவரை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆயிலில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதே இந்த காலிஃப்ளவர் வெந்த பிறகு உங்களோட ஜார்னி, அதாவது உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில் எடுக்கும்போது வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே டைமில் இந்த மேரினேஷன் பண்ணும்போது சோயா சாஸ் அதிகமாக போட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் ஜஸ்ட் ட்ராப் மட்டும் போட்டால் போதும். அதிகமாக ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கலர் வராது. இந்த மாதிரி இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுரும். இதுக்கப்புறம் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சியோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக வேண்டாம். பூண்டு 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மஞ்சூரியனுக்கு வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் போட்டிருக்கேன். அதே டைமில் அந்த பேனில் இருக்க அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன் சூடாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே டைமில் அந்த வெங்காயம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனா அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ரெடி ஆகிடுச்சா, இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாஸும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போட்டிருக்கோம். சோயா சாஸ், வினிகர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சுகர் போட்டிருக்கோம். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இனிப்புத்தன்மை மைல்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, ஒயிட் பெப்பர் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நீங்கள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸ் நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுறோம்.
இதுக்கப்புறம் திருப்பியும் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் பேட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து களி மாதிரி ஆகிடும். அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் மட்டுமே போதும். இதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஃப்ரைட் ரைஸ், அதே டைமில் மஞ்சூரியன். சண்டே டைமில் ஒரு அல்டிமேட்டான ஒரு வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன் பண்ணிச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப ஈஸி. என்னடா இந்த ரெசிபி இத்தனை நாள் நம்ம வீட்டில் பண்ணல, ரொம்ப ஈஸியான ரெசிபி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அந்த மசாலா இந்த மசாலா போட்டு பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.